நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள். சரம்பன் மலேசியா 26 ஜனவரி, சிங்கப்பூர் 1 பிப்ரவரி, திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. எதிர்பார்ப்பில்லாமல் பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க உதவுனீங்கன்னா அதுக்கு பேர் கருணை. ஒரு தீக்குச்சி நீங்க பொறுத்துறீங்க, இந்த உலகத்தில் சூழ்ந்த மொத்த இருளும் சேர்ந்து இந்த ஒரு தீக்குச்சியோட ஒளியை அணைக்க முடியுமான்னு கேட்குறேன். உடம்புல எனர்ஜி கூட்டிட்டீங்கன்னா தேவையற்ற அனைத்தும் தானாய் விலகி ஓடும். என்னை ஒருத்தங்க தொட்டா அந்த சுகம் வேணும், சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்கணும், பார்த்தா அந்த காட்சி அழகாக இருக்கணும், கேட்டால் அது சுகமாக இருக்கணும், ஸ்மெல் பண்ணால் ஆனந்தமாக இருக்கணும். இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு சுகம் சொல்லணும். மனம் எப்போது அமைதி நிலைக்கு செல்கிறதோ உள்ளுக்குள் இருந்து நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் உண்டான பதில் தானாக பிறக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. நான் கொஞ்சம் இந்த மந்திரம் தந்திரம்லாம் அதிகமாக படிக்கிறது கிடையாது. நான் சரணாகதி நிலையில் இருக்கிறதுனால எந்த மந்திரமும் எனக்கு தேவைப்படுவதில்லை. ஜீவகாருண்யம் ஒன்றே மந்திரம். நமக்கு சகலத்தையும் படைத்தது நான் தான். நீ என்ன நம்பாம ஊரில் இருக்கிற நீ எவனை நம்ப போகிற? நீ அப்போ என்ன நம்புற பக்குவத்தை முதல்ல வளர்த்துக்க, அப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வெயிட்டிங் பீரியடில் இருக்கிறது. நம்பிக்கை எப்போது அதிகமாகிறதோ, விசுவாசம் எப்போது அதிகமாகிறதோ, நடப்பது பூரா மேஜிக்கலாக நடக்கும். பிற உயிர்களின் நலன் கருதி வாழ்ந்தால் மோட்ச வீடு என்பது கன்ஃபார்ம். பொருளாக கொடுப்பது அல்ல, தர்மம் என்றால் வாழ்ந்து காட்டுறதுன்னு அர்த்தம். இந்த புரிதலோடு வாழும்போது இந்த நிலையை கடந்த இறைநிலையை ஒவ்வொருவரும் நிச்சயமாக அடைய முடியும். தேவையில்லாமல் ஒருத்தங்க மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, அந்த ஆசைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், இல்லை நியூட்ரல் பண்ணணும், இல்லைன்னா நிச்சயமாக வச்சு. நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். கருணை என்றால் என்ன அப்படின்னா, நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்குன்னு நினைப்பண்ண மாட்டேனா? நான் நல்ல காரில் போகணுன்னு நினைப்பண்ண மாட்டேனா? நான் நல்ல பைக்கில் போகணுன்னு நினைப்பண்ண மாட்டேன்? எனக்கு ஒரு அழகான மனைவி, அழகான குழந்தை வேணும்னு நினைப்பண்ண மாட்டேனா? நான் எப்படி என்ன இவ்வளோ நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத இன்னொருவரையும் பார்ப்பதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் கருணை. எதிர்பார்ப்பில்லாமல் பிற உயிர் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீங்கள் உதவுனீங்கன்னா அதுக்கு பேர் கருணை. எல்லா உயிர்களுக்கும் எப்படி நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிற இறைவன் எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கிறாரோ அந்த மாதிரி 84 லட்சம் யோனி பேதங்களாகி 84 லட்சம் உயிரினங்களும் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி உண்டு, உரிமை உண்டு, அதற்குண்டான கால சூழ்நிலையும் உண்டு, அதற்குண்டான ஆயுட்காலம் உண்டு. அதை நாம் அழிக்கக்கூடாது என்ற அந்த புரிதல் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த புரிதல் தான் அடிப்படையான புரிதல். இதுதான் அடிப்படையான பக்குவம். நிச்சயமாக மனம் செயல்படக்கூடிய வரைக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், டம்பம், தர்ப்பம், ஈருஷை, அசூயை என்ற 10 விதமான துர்குணங்கள் வரத்தான் செய்யும். இதில் அந்த பொறாமை, கோபம்லாம் வந்துடும். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்து விட்டது. ஒரு தீக்குச்சி நீங்கள் பொறுத்துறீங்க, இந்த உலகத்தில் சூழ்ந்த மொத்த இருளும் சேர்ந்து இந்த ஒரு தீக்குச்சியோட ஒளியை அணைக்க முடியுமான்னு கேட்குறேன். மறைக்க முடியுமா? அப்போ இந்த உலகத்தின் இருள் மொத்தம் சேர்ந்தாலும் எப்படி ஒரு தீக்குச்சியினுடைய அந்த வெளிச்சத்தை உங்களால் அழிக்க முடியாதோ, அதுபோல் இந்த நீங்கள் இதை மாற்றணும், அதை மாற்றணும், இதை சேஞ்ச் பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். பொறாம குணத்தை எப்படி போகிறது, கெட்ட எண்ணத்தை எப்படி போகிறது, ஆசை, இதெல்லாம் நினைக்க வேணாம். உங்களுக்குள்ள ஒளி சக்தி அதிகப்படுத்திடுங்க, உபகார சக்தி அதிகப்படுத்திடுங்க. மீதியெல்லாம் தானாக விலகி ஓடிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உபகார சக்தின்னா என்ன? உங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய சக்தின்னு அர்த்தம். அது எப்போ உற்பத்தியாகும்? தர்மம் செஞ்சால் உற்பத்தியாகும், தானம் கொடுத்தா உற்பத்தியாகும், மெடிடேட் பண்ணால் உற்பத்தியாகும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா உற்பத்தியாகும், சரணாகதி நிலையில் இருந்தால் உற்பத்தியாகும், மந்திரங்கள் தொடர்ச்சியான உச்சாடனம் பண்ணால் உற்பத்தியாகும். இப்போ நம்ம வேலை என்னென்னா உடம்புல எனர்ஜியை கூட்டுறது. உடம்புல எனர்ஜியை கூட்டிட்டிங்கன்னா மீதி எல்லாமே தேவையற்ற அனைத்தும் தானாய் விலகி ஓடும். இதுதான் ஞானத்தினுடைய வலிமை. சுகங்களுக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். சிம்பிள். என்னை ஒருத்தங்க தொட்டா அந்த சுகம் வேணும், சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்கணும், பார்த்தா அந்த காட்சி அழகாக இருக்கணும், கேட்டால் அது சுகமாக இருக்கணும், ஸ்மெல் பண்ணால் ஆனந்தமாக இருக்கணும். இதை தாண்டி வேறு ஏதோ ஒரு சுகம் சொல்லுங்கள். இருக்கா? இல்லை. அப்போ நான் என்ன சொல்கிறேன்? மனிதனுடைய மொத்த வாழ்க்கையும் இந்த ஐம்புலன்கள் ஆசைப்படக்கூடிய, கேட்கக்கூடிய அந்த சுகங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும், தீனி போடணும்னு நினைக்கிறானே தவிர
நான் எதை அனுபவிக்கிறேன், எங்கே அனுபவிக்கிறேன், எவ்வளோ நாள் அனுபவிக்கிறேன், எவ்வளோ நாள் அனுபவிக்க போகிறேன், அனுபவிக்கிறது எது, அனுபவிக்கப்படுறது எது, இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்டது எது, இதை எது கவனிக்குது, இது எது வேணான்னு சொல்லுது, இதை ஏன் நான் கவனிக்கணுன்ற புரிதல் வந்துச்சுன்னா எல்லாமே புரிஞ்சிடும். இந்த பக்குவம் தான் ப்ரோ ஞானம். இது உடனே வராது. மனதை அமைதிப்படுத்த உள்ளுக்குள்ள இருந்து எல்லாமே தானாக புரிய வரும். மனம் எப்போது அமைதி நிலைக்கு செல்கிறதோ உள்ளுக்குள் இருந்து நீங்கள் கேட்காத கேள்விகளுக்கும் கேட்ட கேள்விகளுக்கும் உண்டான பதில் தானாக பிறக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய பியூட்டி. நான் கொஞ்சம் இந்த மந்திரம் தந்திரம்லாம் அதிகமாக படிக்கிறது கிடையாது. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டதுனால உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மட்டும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ஆசை இருக்குது, அதிகமாக பொருள் சேர்க்கணுன்றிருக்க. அதுக்காக நான் எதை சஜஸ்ட் பண்ணுறவங்களுக்குன்னா, நம்ம காஞ்சி மகா பெரியவர் அவர் அருளிய லலிதா சகசரநாமத்தில் முக்கியமாக ஒரு 7-8 லைன் எடுத்து வச்சிருக்கிறார். அது எதுக்குன்னா முழுக்க பொருளாதார முன்னேற்றம், காரிய தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக. நான் சரணாகதி நிலையில் இருக்கிறதுனால எந்த மந்திரமும் எனக்கு தேவைப்படுவதில்லை. ஜீவகாருண்யம் ஒன்றே மந்திரம். நமக்கு ஜீவகாருண்யத்தை தவிர வேறு எந்த ஒரு மந்திரமுமே இல்லை. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்ங்கிறார் வள்ளல் பெருமான். சிவானந்த பரமஹம்சரும் அதான் சொல்கிறார், ஜீவகாருண்யம் தான் மோட்ச வீட்டின் திறவுகோள், வேறு எந்த வழியில் போனீங்கனாலும் மாட்டிப்பீங்க. தாய்மானவர் போன்ற உயர்நிலை ஞானிகளே இன்னும் ஜீவகாருண்யத்தில் உச்சநிலை அடைவதற்காக முக்தி போனதுக்கப்புறம் மறுபடியும் பிறவில்லா பெருவாழ்வுக்கு அடுத்த நிலை போகிறதுக்கு மனித பிறவி எடுத்து கருணையிலிருந்து வாழ்ந்து அப்புறம் அடுத்த கட்டம் போகிறதா சொல்கிறார்கள். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இறை நமக்கு ஒன்றை மட்டும்தான் உணர்த்துகிறது. எது? என்னை நம்பு, உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நீ ஊரில் இருக்கிற பூரா பேரையும் நம்புற, நீ என்னை நம்ப மாட்டேன்னு டவுட் போடுற, நீ என்னை டவுட் போட்டான்னு எப்படி கொடுக்குறது? இவ்வளோ தான் கேள்வி. இது எப்படின்னா ப்ரோ, ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர்கிட்ட ஃபண்டிங்கு ஃபினான்ஷியலுக்கு போகிறீங்க. மொதல் டைம் கேட்குறீங்க, சார் எனக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் பண்ணிடுவீங்களான்னு கேட்குறீங்க. பண்ணிடுறேன்ப்பா, அதனால் என்னப்பா நல்ல கதைப்பா பண்ணிடுறேன்ப்பாங்கிறாரு. அடுத்த டைம் பார்க்கும்போது, சார் கண்டிப்பாக பண்ணிடுவீங்களான்னு கேட்குறீங்க. பார்க்குறாரு, பண்ணுறேன்ப்பா ஏன்ப்பாங்கிறாரு. 3ஆவது டைம் போயிட்டு, சார் கண்டிப்பாக பண்ணிடுவீங்களான்னு அவர் பண்ணுவாரான்னு கேட்குறேன். ஏன்னா நானே பண்ணுறேன்றா அப்புறம் நீ சந்தேகம்லாம் பண்ணுவியான்னா எப்படி மனிதனுக்கு வெறுப்பு வருமோ அதுபோல் இறைவனுக்கு வெறுப்பு வராது. உனக்கு இன்னும் நம்பிக்கை பத்தலை போல், பக்குவம் பத்தலை. சகலத்தையும் படைத்தது நான் தான். நீ என்ன நம்பாமல் ஊரில் இருக்கிற நீ எவனை நம்ப போகிற? நீ அப்போ என்ன நம்புகிற பக்குவத்தை முதல்ல வளர்த்துக்க, அப்புறம் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு வெயிட்டிங் பீரியடில் இருந்துருவார். நம்பிக்கை எப்போது அதிகமாகிறதோ, விசுவாசம் எப்போது அதிகமாகிறதோ, நடப்பது பூரா மேஜிக்கெலாம் நடக்கும். நடக்காதெல்லாம் நடக்கும், பெரிய பெரிய மிராக்கெல்லாம் நடக்கும். எங்கேருந்து யார் வராங்கன்னே தெரியாது. உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு சுற்றி நிற்பாங்க. ஏன்? தர்மத்தின் வலிமை. எந்த ஒரு மனிதன் பிற உயிர்களின் நலன் கருதி வாழ்ந்தானோ அந்த உயிரானது 100% பிறவில்லா பெருவாழ்வை அடையும். அதில் குழப்பங்கள் இருக்குது, கொஞ்சம் குதர்க்கமான விஷயங்கள் இருக்குது, மற்ற கர்ம வினை பஞ்சாயத்துலாம் இருக்குன்னா நான் என்னாலே ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது இறைவனுக்கும் அவர்களுக்கும் உண்டானது. ஸோ பிற உயிர்களின் நலன் கருதி வாழ்ந்தால் மோட்ச வீடு என்பது கன்ஃபார்ம். இப்போது பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா தர்மம்னா என்னன்னு தெரியாமல் வாழ்கிறாங்க. தர்மம் என்றால் என்ன அப்படின்னா பொருளாக கொடுப்பது அல்ல. தர்மம் என்றால் வாழ்ந்து காட்டுறதுன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் நான் பண்ணுறேன்னு சொல்கிறேன், ஆனால் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது தான் தர்மம்ன்ற. நான் அவர் நிறைவேற்றினா என்ன, நிறைவேற்றாட்டி என்ன? நிறைவேற்ற முடியலன்னா கூப்பிட்டு மரியாதையை உட்கார வச்சு மன்னிப்பு கேட்டு என்னால் முடியலன்றதை கண்ணியத்தோடு சொல்லிடணும். இதுதான் தர்மம்னு சொல்கிறேன். அப்போது தர்மம்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு நகைக்கடை ஒன்று வைக்க போகிறோம். உங்கள்கிட்ட பணம் வாங்குற நகைக்கடை வைக்கணும்னு சொல்லி நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு ஆசை வார்த்தையில் காமிச்சு நான் நகைக்கடை வைக்கிறதுக்கு நான் பணம் வாங்கிடுறேன். அப்புறம் என்னால் அந்த ஆசை வார்த்தைகளை நிறைவேற்ற முடியல. இப்போ எப்போல்லாம் இந்த நியாயமான விஷயத்துக்காக நீங்கள் உட்காந்து ஐயோ மகாவிஷ்ணு இப்படி பண்ணிட்டானேன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் எனக்கு கர்மா சேரும். இதுக்கு பேர் கர்ம பதிவுகள். காரணம் என்ன? எம்டிஆர் இருந்தவங்க மைண்டுக்கு எடுத்து விஷுவல்ஸ் கொடுத்து நான் தான் கிரியேட் பண்ணுறேன், உயிர் கொடுத்து கிரியேட் பண்ணுறேன். நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன்னு இப்போ உங்கள் மைண்டில் விஷுவல் கிரியேட் ஆகி உட்காந்துருச்சு. இப்போ இந்த கோட்டையை எதை வச்சு உடைப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போ கிரியேட் ஆனதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது வருத்தப்படும் போதெல்லாம் எனக்கு கர்மா சேரும். இந்த புரிதலோடு வாழும்போது இந்த நிலையை கடந்த இறைநிலையை ஒவ்வொருவரும் நிச்சயமாக அடைய முடியும். தர்மம் எப்போது நிலை பெறும் என்றால் தேவையில்லாமல் ஒருத்தங்க மனசில் ஆசையை வளர்க்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, கலவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவையற்ற ஆசையை வளர்க்கும் போது அந்த ஆசைக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும், இல்லை நியூட்ரல் பண்ணணும், இல்லைன்னா நிச்சயமாக வச்சு செய்யணும். ஸோ தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த கமெண்ட்டை பேஸ் பண்ணக்கூடிய அந்த பதில்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு பதிலாக வரும். நன்றி, வணக்கம்.
நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300லிருந்து 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.